Hi viewers, who are watching VRB Institute of Hindi. Our website ID is vrbinstitute.blogspot.com. Regular watch on YouTube, Google Plus and Twitter. Now WhatsApp classes also available 9790948610. Hi, this is Banu. உங்களுக்கு வந்து வன சம்ரக்ஷன் மகத்வயமம் உபரியுக்தா that means வந்து காட்டை வந்து எப்படி வந்து பாதுகாக்கிறது அப்படின்னு சொல்லிட்டு पेज नंबर 45 and 46 पेज प्रस्तावना துவக்கம் वन अमूल प्रकृति संपदा का कोश है இப்போ வந்து ஒரு காடு வந்து நமக்கு வந்து கடவுள் கொடுத்திருக்கிற ஒரு பொக்கிஷம் போல சொல்லலாம் வந்து नैसर्गिक सुषमा का नेचर வந்து नैसर्गिक सुषमा का आधार है அப்படினா என்னது வந்து எக்ஸலென்ட் நேச்சர் வந்து நமக்கு வந்து அழகாக காமிக்கிற ஒரு விஷயம் தான் வந்து இந்த காடு வந்து ஜடி பூட்டியோं की खान है மருத்துவ மூலிகை இருக்கிற ஒரு இடமாக இது வந்து இருக்கு வந்து पर्यटकों के आकर्षण का केंद्र है மக்கள் வந்து அத வந்து பார்க்கிறதுக்கு ரசிக்கிறதுக்கு வந்து அது ஒரு நிலையமாக இருக்கு जलवायु को संतुलित रखने के केंद्र बिंदु है இப்போ வந்து அந்த தண்ணியை வந்து பாதுகாத்துட்டு that means வந்து தண்ணி வந்து ஊருக்குள்ள வராம பாதுகாக்கிறதுக்கு கூட வந்து அது வந்து कंट्रोल பண்ணுறதுக்கு கூட வந்து இந்த காடு வந்து உபயோகமா இருக்குது वन्य पशु पक्षियों की प्यार घर है मन இந்த பசுக்கள் சாரி அனிமல்ஸ் வந்து இருக்கிற ஒரு இடமாக ரொம்ப பிடிச்சமான ஒரு பட்சிகளுக்கு வந்து பிடிச்சமான ஒரு இடமாக இருக்குது வந்து वन हमारी आंखों का सुख और जीवन है நம்மளுடைய கண்களுடைய சந்தோஷம் அப்புறம் வந்து நம்மளுடைய வாழ்க்கை தான் இந்த காடு வந்து वन और पर्यावरण எப்படி வந்து நம்மளுடைய சுற்றுச்சூழல் வந்து எப்படி இருக்குது வந்து இந்த காடுக்கு சுற்றுச்சூழலுக்கு என்ன இது அப்படினு சொல்றாங்க வந்து वन और पर्यावरण का घनिष्ठ संबंध है இது ரெண்டுக்கும் ஒரு ரெண்டு பேருக்கும் ஒரு अन्योन्यமான ஒரு விஷயம் இருக்குது जलवायु को संतुलित रखने के लिए वनों का होना अत्यावश्यक है இந்த தண்ணியை வந்து அப்புறம் வந்து காத்தையும் தண்ணியும் வந்து அது வந்து कंट्रोल பண்ணறதுக்கு அது ரொம்ப இம்பார்ட்டன்ட்டாக இருக்கு வந்து तभी ठीक समय पर वर्षा हो सकती है நமக்கு வந்து மழை வரணும்னா கரெக்ட் டைத்துக்கு மழை வரணும்னா वन के वृक्ष पानी के व्यर्थ बहने से रोकते हैं இந்த காடு வந்து இந்த செடிகளுக்கு வந்து पानी के व्यर्थ बहने से that means வந்து தண்ணி வேண்டாத தண்ணி எல்லாம் வந்து அத வந்து இழுத்துண்டு தங்கிட்ட வந்து வெச்சிருக்கும் வந்து பூமி पर गिरे उनके पत्तों और भूमि மேல விழற இலைகள் और फूल भूमि की नमी को बनाए रखते हैं ஈரத்தை வந்து அது வந்து உறிஞ்சி இருக்கும் வந்து और संतुलित जल प्रदान कर भूमि की उर्वरा शक्ति बढ़ाते हैं that means வந்து ஊர்ற சக்தி வந்து அது வந்து நிறைய கொடுக்கிறதுக்கு எந்த இது வந்து உபயோகப்படும் வந்து நமக்கு வந்து இந்த காடுகள் வந்து ரொம்ப உபயோகமாக இருக்கும் வந்து அதே அந்த காடுகளை அழிச்சிட்டு பில்டிங் கட்டினோம்னா தண்ணி போகிறதுக்கான வசதிகள் வந்து நமக்கு வந்து இருக்கிறது ரொம்ப கஷ்டமாக இருக்கும் வந்து प्रदूषण निवारण में सहायक இப்போ வந்து பொல்யூஷனை வந்து எப்படி வந்து அது வந்து कंट्रोल பண்ணுது அதுக்கு எப்படி வந்து நமக்கு வந்து ஹெல்ப் பண்ணுது அப்படினா वन पर्यावरण प्रदूषण को रोकते हैं பொல்யூஷனை வந்து कंट्रोल பண்ணுது வந்து ऑक्सीजन प्रदान कर நமக்கு வந்து ஆக்ஸிஜனை கொடுத்துட்டு कार्बन डाइऑक्साइड को ग्रहण कर जीव जंतुओं को बचाते हैं நமக்கு எல்லாருக்குமே வந்து ஆக்ஸிஜனை கொடுத்துட்டு அது வந்து कार्बन डाइऑक्साइड வந்து அது வந்து எடுத்துக்கிறது வந்து நம்மள எல்லாரையும் காப்பாத்திட்டு வருது जल प्रदूषण ध्वनि प्रदूषण और वायु प्रदूषण को रोकते हैं அந்த தண்ணி பொல்யூஷன் அப்புறம் வந்து ध्वनि प्रदूषण that means sound pollution அதுக்கு அப்புறமா வந்து காத்து wind pollution வந்து இது எல்லாத்தையுமே வந்து இது என்ன பண்ணுது कंट्रोल பண்ணுது வந்து नेक्स्ट வந்து परमाणु ऊर्जा के खतरे को अत्यधिक ताप को रोकने का सशक्त उपाय वनों के पास बना रहता है இப்போ வந்து நம்ம தண்ணி வந்து நிறைய தண்ணியை வந்து பூமிக்கு அடியில நிக்க வைக்கிறதுக்கு கூட வந்து இது வந்து உபயோகமாக இருக்கு वास्तव में आजकल वन विहीन जीवन की कल्पना ही नहीं की जा सकती that means வந்து நம்ம வந்து இந்த காலகட்டத்துல வந்து நம்ம வந்து இது எல்லாத்தையுமே அழிச்சிட்டோம்னா நம்ம வந்து நிறைய நஷ்ட போக வேண்டியத சூழ்நிலை
உருவாகிறதுக்கு சான்ஸ் இருக்கு. நெக்ஸ்ட் வந்து वनों की उपयोगिता, நம்ம எப்படி வந்து அந்த ஃபாரஸ்ட் வந்து உபயோகமாக நமக்கு இருக்கு அப்படின்னா वनों से लकड़ी मिलती है, நமக்கு வந்து கட்டைகள் வந்து வுட்ன்றது வந்து நமக்கு நிறைய கிடைக்கிறது. यह लकड़ी ना केवल ईंधन के लिए काम आती है, நமக்கு வந்து விறகுகளா மட்டும் உபயோகமாக இல்லாமல் அபிது भवनों की साज सज्जा, தட் மீன்ஸ் வந்து பெரிய பெரிய கட்டடங்களுக்கு வந்து ஒரு அழகான வுட் संबंधमानது और मेज कुर्सी जैसे सामग्रियों बनाने के लिए भी काम आती है. ஒரு மேஜை டேபிள் இதெல்லாம் வந்து தயார் பண்றதுக்கு கூட வந்து நம்ம இந்த செடிகள் வந்து உபயோகமாக இருக்குது. वन वृक्षों की छालवा पत्तियों जड़ी बूटी का काम करती है. இதுல இருக்கிற மரப்பட்டை அதுக்கப்புறமா வந்து மருத்துவ மூலிகைகளுக்கு வந்து இது வந்து உபயோகமாக இந்த காடு வந்து உபயோகமாக இருக்கு. மதுமக்கியும் மகரந்த से शहद बनती है. இப்போ வந்து நிறைய வந்து இங்க வந்து தேன் கூடு வந்து கட்டும் வந்து. ஸோ இது வந்து தேன் கூடு வந்து जिसका उपयोग दवाइयों में तथा खाने के काम आता है, நம்ம வந்து சாப்பிட்றதுக்கும் உபயோகப்படுத்துறோம், மருந்து எடுத்துக்கிறதுக்கும் இது வந்து நிறைய உபயோகமாக இருக்கு. वन प्राकृतिक जल स्रोत का भंडार भी है. நம்ம வந்து இது வந்து நமக்கு வந்து நேச்சருக்கு வந்து நேச்சரை வந்து ரொம்ப ரசிக்கக்கூடிய நம்ம வந்து ஒரு விதம் ஒரு காடாக வந்து நமக்கு தெரியாது. इस प्रकार वन हमारे जीवन के लिए वरदान है. இதெல்லாம் நமக்கு வந்து ஒரு வரமாக தான் இருக்கே தவிர நமக்கு வந்து சாபம் கிடையாது. வந்து கடவுள் வந்து நல்லதாவே கொடுத்திருக்காரு. வந்து वन संरक्षण की आवश्यकता, நம்ம எப்படி பாதுகாத்து கொள்ளணும் அப்படின்னா राष्ट्र को जलाभाव से बचाने के लिए वन संरक्षण की आवश्यकता है. நதிகள் வந்து நிறைய தண்ணி வந்து அது வந்து கண்ட்ரோல் பண்ணுது வந்து அந்த காடுகள் வந்து. அதுக்கு வந்து நமக்கு கண்டிப்பாக காடுன்றது வந்து ரொம்ப இம்பார்ட்டன்ட். ஜலவாயுமே பரிவர்த்தன் ரோக்னே, தட் மீன்ஸ் வந்து அதுல இருக்கிற கெட்ட தண்ணியை வந்து அதை வந்து கிளியர் பண்ணறதுக்கும் पर्यावरण को संतुलित रखने, दट मीन्स एटमॉस्फेयर வந்து நல்ல விதமாக பொல்யூஷனை வந்து कंट्रोल பண்ணறதுக்கும் तथा वायु को प्रदूषण से अप्रभावित रखने के लिए वन संरक्षण की आवश्यकता है. இத வந்து நம்ம பாதுகாத்துக் கொள்றது நமக்கு ரொம்ப இம்பார்ட்டன்ட். वन्य प्राणियों के जीवन तथा मानव जीवन के प्रदूषणों के बचाने के लिए वन संरक्षण की आवश्यकता है. அதோட வந்து நம்ம பண்ற ஒவ்வொரு விஷயங்களும் வந்து காட்டுல இருக்கிற பிராணிகளுக்கு கூட வந்து நிறைய நம்ம வந்து கெடுதல் வந்து பண்ணிட்டு இருக்கோம் வந்து. ஸோ அது எல்லாத்தையுமே அந்த பிராணிகளை கூட நம்ம வந்து காப்பாற்றணுன்ற எண்ணத்தோட வந்து நம்ம வந்து காடுகளை வந்து நம்ம காடுகள் வந்து இருக்கணும் அப்படின்னு சொல்றாங்க வந்து. सस्य शामिल के लिए भूमि को बंजर होने से बचाने, भू क्षरण पर्वत स्खलन को रोकने तथा पर्यटकों के आकर्षित करने के लिए वन संरक्षण की आवश्यकता है. மக்கள் வந்து அதை வந்து பார்க்கறதுக்கு அதுக்கப்புறமா வந்து அங்க இருக்கிற பூமிகள் எல்லாமே வந்து நம்ம எல்லாமே பாதுகாத்து கொள்ளறதுக்கு இது வந்து நம்ம கண்டிப்பாக இந்த காடுன்றது வந்து இருக்கணும். वन संरक्षण के उपाय நம்ம வந்து என்ன பிளான் பண்ணியிருக்கோம் அப்படின்னா எப்படி பாதுகாத்து கொள்றோம். अंधाधुंध कटाई से भू क्षरण तथा पर्वतों का स्खलन होता है. இப்போ வந்து என்ன ஆகும்னா எப்படின்னா அப்படி வந்து செடிகள் எல்லாத்தையும் நாசப்படுத்திட்டோம்னா அந்த பூமி வந்து விரிஞ்சிட்டு அந்த மவுண்டன்ஸ் எல்லாமே என்ன ஆயிடும் வந்து கீழே வந்துட்டே இருக்கும் வந்து கம்ப்ளீட்டா வந்து எல்லாமே கீழே விழுந்துரும் வந்து. ஸோ இதெல்லாம் வந்து நம்ம வந்து தடுக்கணும் அப்படின்னு சொன்னா இதை வந்து நம்ம வந்து அப்படியே பாதுகாத்து கொள்ளணும். हरियाली घटती है, मरुस्थल का पालवनों का फैलाव होता है. இப்போ நம்ம எல்லாத்தையுமே கிளியர் பண்ணிட்டோம், ஒரு செடி இல்லை ஒரு காடு கூட நம்ம இல்லைன்னு வச்சுக்கோங்க, தண்ணியை வந்து கண்ட்ரோல் பண்ண முடியாது, அப்புறம் வந்து நம்மளுடைய ஆக்சிஜனை கண்ட்ரோல் பண்ண முடியாது வந்து. அதுக்கப்புறமா வந்து நம்மளுடைய எல்லா விஷயங்களையும் வந்து கண்ட்ரோல் வந்து அது வந்து நம்ம வந்து பாதுகாத்துட்டு இருக்குது வந்து. அதை வந்து மொத்தத்தையும் அழிச்சிட்டோம்னா பாலைவனம் போல ஆயிடும் வந்து நம்மளுடைய பூமி வந்து. वर्षा का प्रभाव कम होता है. அப்ப என்ன ஆயிடும் வந்து மழைகள் வந்து ரொம்ப கம்மியாயிடும் வந்து. इनको रोकने के लिए हमें पेड़ उगाने का शुरुआत करनी पड़ेगी. இதெல்லாம் நம்ம வந்து தடுக்கணும்னா நம்ம ஒவ்வொருத்தங்களும் ஒவ்வொரு செடிகளை வந்து நாட்டணும். सरकार भी इस दिशा के प्रयासरत है.
आगे के संसार को बचाने का पुण्य कार्य तभी संभव होगा जब हम प्रकृति के नियमों के उल्लंघन ना करें. நம்ம வந்து நேச்சரை வந்து எப்பயுமே வந்து அழிக்க கூடாது, வந்து அது அப்படியே வந்து நம்ம பாதுகாத்துட்டே இருக்கணும். उपसंहार वन संरक्षण आजकल देश की आवश्यकता है. वन संरक्षण that means வந்து ஃபாரஸ்ட் வந்து பாதுகாத்து கொள்றது நம்மளுடைய முக்கியமான ஒரு விஷயம். इसका काटना दंडनीय अपराध होना चाहिए. இது எல்லாத்தையுமே வந்து அழிச்சு விட்டோம்னா தண்டனைக்கு கூடியவர்கள். नेक्स्ट வந்து वन की वृद्धि ना केवल मानव जीवन के लिए लाभप्रद है. இது நமக்கு மட்டுமே கிடையாது, வந்து நம்ம மனிதர்களுக்கு மட்டுமே இல்லை, अभी तो प्राणी मात्र के लिए हितकर है. நம்மளுடைய அந்த प्राणिகளுக்கும் வந்து ஒரு உபயோகரமாக இருக்கு. வந்து इस दृष्टि से हर एक मनुष्य का कर्तव्य है हम पेड़ उगाएं और वन संरक्षण की मददगार रहें. நம்ம எல்லாருமே வந்து ஒரு முடிவு எடுத்துப்போம், என்னென்ன ஒவ்வொரு செடியும் வளர்ப்போம் அப்படின்னு சொல்லிட்டு. தேங்க்யூ வெரி மச்.